சொல்லியே ஆகணும். அரசியல்வாதிகளையும் போய் பார்த்தோம், அரசு அதிகாரிகளையும் போய் பார்த்தோம், மற்ற அமைப்புகளெல்லாம் போய் பார்த்தோம். எங்கேயும் கிடைக்காத ஒரே விஷயம்னா கடைசி ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுருந்தேன். என்றைக்கும் என்னை அடையாளப்படுத்திய தமிழ் ஒருபோது என்னை கைவிடாது அப்படின்னு நம்பி இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தையும் இந்த யுனிக் அகாடமி நம்பி வந்தேன். அந்த நம்பிக்கை என்னைக்கும் என்னோட தமிழ் நான் எப்படி கைவிடாமல் மூச்சுக்கு ஏறு மேடையெல்லாம் பேசி பரிசு வென்று எனக்கு தருதோ அதுபோல் அந்த தமிழ் என்னையும் கைவிடாதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கலாம், பல பரிசுகளை வாங்கியிருக்கலாம். ஆனால் அத்துணை பரிசுகள் வாங்கினாலும் அத்துணை சிறப்பையும் இந்த ஒரு இடத்துல கொண்டாந்து சேர்த்துச்சு அப்படின்னா இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவருக்கும் எனக்கு உதவி புரிஞ்ச என்னுடைய என்ன சொல்கிறது என்னோட தகப்பனாரும் இதெல்லாம் காலைல சொன்னாங்க, நீ போ உனக்கானது கிடைச்சா கண்டிப்பாக கிடைக்கும்னாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொன்னாங்க. சொல்லப்போனால் அண்ணா சொன்னார், எனக்கு வந்து கடவுளே ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து முருகன் தான். ஏன் அப்படின்னா பழனிக்கு மட்டும் இது வரைக்கும் 7-8 தடவை பழனி பாத யாத்திரை போயிருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட வாகனம் ஏறி எங்கேயுமே போனது கிடையாது. நடந்தே தான் பழனி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, காலில் ரத்தமே வந்தாலும் நடந்தே தான் பழனி பாத யாத்திரை போயிருக்கேன். ஒருவேளை அந்த பழனி முருகன் தான் இன்னைக்கு வந்து பழனிசாமி ஐயாவா மாறி வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த ஐயாவுக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது இது வார்த்தை நன்றின்ற ஒரு வார்த்தையால் மட்டும் இதை சொல்லிட முடியாதுன்னா அந்த செய்யணுன்ற ஒரு அன்பு, தமிழுக்காக செய்யணுன்ற ஒரு அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்புங்கிறது என்னைக்குமே இந்த கடலே அழிஞ்சாலும் அந்த ஒரு அன்புன்றது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு அன்பு. அதனால் எனக்கு உதவி செஞ்ச எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. கோகுல், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் ஆமையும் ஒன்று. அரசியல்வாதியும் ஆமையும் ஒன்று. ஏனென்றால் இருவருமே ஓட்டை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவருமே ஓட்டை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கமும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் கௌரவ தலைவராக வீற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பழனிசாமி ஐயா அவர்களும் சேவை ஒன்றை மட்டுமே நோக்கமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செல்லக்கூடியது எந்த நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிர்தரப்பில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தமிழ் தமிழ் கூட உங்கள் நிழல் போல தமிழ் உங்களுக்கு கூட வருது. இருக்கிற எல்லாத்துடைய வாழ்த்துக்கள் வேண்டுதல் உங்களுக்கு இருக்கு. தமிழர்களுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டுவதற்காக அடுத்த நாட்டுக்கு போக போறீங்க. கண்டிப்பா 100% அந்த போட்டியில் நீங்க கலந்து வெற்றி பெற போறீங்க. இதே இந்த முத்து ஹால்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா, நம்முடைய சேலம் மாவட்டத்தை பெருமைப்படுத்தியதற்காக மிக சிறந்த பாராட்டு விழா அகில இந்திய தமிழ்ச்சங்கம் களஞ்சியம் அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன தகவல், நம்ம பழனிசாமி அண்ணா வந்து இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணலேருந்து நிறைய வாட்டி சொல்லிட்டாரு, என்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க அப்பா வந்து போக்கில் ஏதாவது சமூக சேவையா செய்யணும், என்னுடைய பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா இறந்துட்டாரு, அவருடைய பேர்ல நான் இந்த மாதிரியான அந்த அறக்கட்டளை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாவுக்கு ஒரு சிறு வேண்டுகோள், உங்கள் தந்தை இறக்கவில்லை, உங்கள் தந்தை உங்கள் நிழலாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான சமூக சேவைகளையும் பார்த்து மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்வென்போடு தெரிவிக்கிறேன். ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா அம்மாவுடைய ஆசைய இருக்குக்குள்ள நிறைவேற்றுறதும் அவர் மனசுக்கு அப்புறம் நிறைவேற்றுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம முன்னாடி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். அவங்க இல்லைன்னா அந்த விஷயம் நம்ம செய்யலாம் அல்லது செய்யாம போயிடலாம். ஆனா அவர் மறைந்த பிறகும் கூட தனது தந்தையை நினைத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியிலும் தன்னை நாடி வருவதற்கு உதவி என்று தேவைப்படக்கூடிய தகவல் தெரிந்து இல்லம் சரி செய்யக்கூடிய ஒரே சமூக தொண்டன் யாருன்னா சேலம் மாவட்டத்தில் தெரிஞ்சு நம்முடைய பழனிசாமி ஐயா மட்டும்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது வருஷம் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நான் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஸ்கூல்ல வந்து கடந்த மாதம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு விஷயம். இதுக்கான இங்கே வந்து ஸ்கூல்ல வந்து பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3500 மாணவர்கள் படிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்லூரி கட்டணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு விருப்பம். அது ரொம்ப நாளாக எங்கள் தாளாளருடைய மிகப்பெரிய ஒரு கனவு வந்து ஒரு கல்லூரி கட்டணும், ஏழை மாணவர்களுக்கு கல்வியை குறைந்த கட்டணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நோக்கமாக ஒரு இடத்த வாங்குறோம். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. இப்போ கோகுல் சொன்னார் இல்லையா, அதே வார்த்தை தான் நானும் திரும்ப சொல்லணும். தெரிஞ்ச எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்தாச்சு, தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டவங்க ரெக்கமெண்ட் பண்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒண்ணுமே இல்லை, பார்க்கறேன் இதை சொல்றேன், அங்க பார்க்கறேன் இங்க பார்க்கறேன் அப்படின்ட்டு.
அண்ணனை வந்து பார்த்து சொன்னோம். சொல்லிட்டே இருக்கக்குள்ள இதுதான் விஷயம் அப்படின்றது சொன்னோம். சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஒரே நிமிஷம் ஃபோன் போயிடுச்சு. நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்றாரு, உடனே பண்றாரு. கால் பண்ணி 2 நிமிஷம் கூட அந்த பிரச்சனை தீர்த்து வச்சிட்டாரு. 2 நிமிடம் தான், 2 நிமிஷத்துல அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. அதற்கு நன்றி கடனாக இன்று மட்டுமல்ல இனிவரும் ஒவ்வொரு நாளும் அண்ணனுக்காக நானும் எனது பள்ளியும் வந்து நிற்கும் அப்படின்றத வந்து நான் இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி சொல்றது, இன்னும் சொல்லிட்டே போலாம். நம்ம கோவிந்தராஜா சொன்ன மாதிரி நீங்க 2025 பிறந்துருச்சு, 2026, 2036, 2066, 76, 86 போயிட்டே இருந்தா கூட அத்தனை மணி நாட்களும் நம்ம அண்ணா பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். பெரிய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. நம்ம கண்ணாரையும் காதாரையும் கேட்டே இருக்கோம். மகிழ்ச்சி, நான் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்முடைய மேட்டூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர், மதிப்பிற்கும் பொழுது நம்முடைய அண்ணா பாரி ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு பணிவன்போடு வேண்டி விரும்புகிறேன்.